வணக்கம். பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், பிஜிடிஆர்பி 2025ஆம் ஆண்டுக்குரிய அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம். ஸோ நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் போனோம் அப்படின்னாலே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட் அப்படி வருது இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வர்றதுக்கு டைரக்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை பிழை இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு போடுங்க. ஸோ இதை ரெண்டும் போட்டுட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து இணைய வழியாக மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஆஃப்லைனாக நேரடியாக நமக்கு தபால் மூலமாலாம் வராது. இணைய வழியாக தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப் பேஜ்க்குரிய லிங்க்கை நான் டேரெக்டாக கீழே கொடுக்குறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் இதில் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டை புதுப்பிச்சு திரும்பவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப எளிமையான ப்ரொசீஜராக தான் இருக்குது. ஹால் டிக்கெட் 2 பேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது தனித்தனி பக்கங்களா எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் எடுக்காம தனித்தனி பக்கங்களா ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா கலர் ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாலே போதுமானது. பிளாக் அண்ட் ஒயிட்ல தனித்தனி பக்கங்கள்ல தெளிவா ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தி, நம்மளோட எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. எக்ஸாம் வந்து காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆனா 9:30 மணிக்கெல்லாம் நம்மளோட எக்ஸாம் ஹால்ல நம்ம கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எக்ஸாம் எந்த வென்யூல நடக்குதோ, எந்த சென்டர்ல நடக்குதோ, அந்த சென்டரோட கேட் வந்து 9:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க 9 மணிக்கு உட்பட்டு இந்த எக்ஸாம் ஹால்குள்ள போற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த சென்டர்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதோ 9 மணிக்கு முன்னாடியே நீங்க அங்க போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டைம் டிலேவை தவிர்த்துடுங்க. ஹால் டிக்கெட் வாங்கின உடனேவே உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்க போட்டிருக்காங்க, உங்க வீட்ல இருந்து நீங்க தங்கியிருக்க இடத்துல இருந்து அந்த எக்ஸாம் சென்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நீங்க எந்த போக்குவரத்து, எந்த வாகனம் நீங்க எடுத்துக்க போறீங்க, ஸோ இதெல்லாம் தெளிவா யோசிச்சு முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி கூட பல முறை வந்து இதுல சிக்கல் இருக்கு. உயர்நிலை பள்ளியா தொடக்க பள்ளியான்னு சரியா பார்க்கறது இல்ல, பெண்கள் கல்லூரியா என்ன ஏது ஒரே பேர்ல 2 இடம் சென்டர் பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஆனாலும் அந்த ஹரிபரியில நம்ம போறதுக்கு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன காலதாமதமாகும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தெளிவான முறையில உங்க ஹால் டிக்கெட்ல என்ன சென்டர் போட்டிருக்குங்கிறத பார்த்து 8:30 மணில இருந்து 9 மணிக்குள்ள ஹால் அந்த எக்ஸாம் சென்டருக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 1:30க்கு முடியுது. இதுவே மாற்றுத்திறனாளியா இருந்தா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடியுது. அவங்களுக்கு எக்ஸாமுக்கு கூடுதலா நேரம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சு 1:30க்கு முடியுதுன்னா 3:30 மணி நேரம் இந்த பரீட்சை நடக்குது. 3:30 மணி நேர பரீட்சையில கண்டிப்பான முறையில 1/2 மணி நேரம் வந்து நம்மளுடைய தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம செலவிடுற மாதிரி இருக்கு. 3 மணி நேரம் வந்து நம்மளுடைய மெயின் எக்ஸாம்க்காக கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ வாங்க அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா ஹால் டிக்கெட் கேரி பண்ணிட்டு போகணும். ஹால் டிக்கெட் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியா நீங்க வந்து சிங்கிள் சைடடா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துறாதீங்க, சிங்கிள் சைடடா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டோட சேர்ந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஒரிஜினலான ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடுதலாக டிரான்ஸ்பரண்டான பிளாக் பால் பாயிண்ட் பென், அது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்டான பிளாக் பால் பாயிண்ட் பென் இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பெல்ட் அணிந்து போகக்கூடாது. ஹை ஹீல்ஸு, ஷூஸ் இதெல்லாம் போடக்கூடாது. டிஜிட்டல் வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் கட்டக்கூடாது. கால்குலேட்டரோ வேற எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸோ எடுத்துட்டு போகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா டிசிப்ளின்டா எக்ஸாம் ஹாலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சராக நமக்கு இந்த ஹால் டிக்கெட் தேவைப்படும். ஸோ ஹால் டிக்கெட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம கண்டிப்பாக கொண்டு போக வேண்டியது டிரான்ஸ்பரண்டான பிளாக் பால் பாயிண்ட் பென், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல், ஹால் டிக்கெட், இது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் 3:30 மணி நேரம் எக்ஸாம், அதில் நம்ம 1/2 மணி நேரம் வந்து தமிழ் தகுதி தேர்வு எழுதுவோம். இந்த தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நம்மளுடைய முதன்மை பாடமான மேஜர் சப்ஜெக்டை கரெக்ஷனுக்கே எடுத்துப்பாங்க. இந்த தமிழ் தகுதி தேர்வு 50 மதிப்பெண்களுக்கு நடத்துறாங்க. 30 வினாக்கள் கேட்குறாங்க. 30 நிமிடம் கால அவகாசம் கொடுக்குறாங்க. எல்லாரும் இந்த தமிழ் தகுதி தேர்வு எழுதணும். மாற்றுத்திறனாளிகள் இந்த தமிழ் தகுதி தேர்வு எழுதுவதற்கு அவசியம் இல்லை.
மாற்றுத்திறனாளிகள் தவிர அனைவரும் இந்த தமிழ் தகுதி தேர்வு எழுதணும். முதல் 1/2 மணி நேரம் இந்த தமிழ் தகுதி தேர்வு நம்ம எழுதுறோம், சரிங்களா? ஸோ இது பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த தமிழ் தகுதி தேர்வு. இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் பி முதன்மை தேர்வு. இது வந்து 150 மதிப்பெண்களுக்கு 150 கேள்விகள் நமக்கு கொடுக்குறாங்க. அதுல 110 கேள்வி வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு 110 கேள்விகள் வந்துடும். 30 கேள்விகள் எஜுகேஷன் சைக்காலஜி அதுல இருந்து வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜிகேல இருந்து 10 கேள்விகள். ஸோ இப்போ இந்த 150 கேள்விகள் 150 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேர கால அவகாசம் கொடுத்து எழுத சொல்றாங்க. இது அனைவருக்கும் பொதுவானது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 4 மணி நேர கால அவகாசம் கொடுக்குறாங்க இந்த மெயின் சப்ஜெக்ட் மேஜர் பேப்பர் எழுதுறதுக்கு. அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ் தகுதி தேர்வு கிடையாது. ஸோ மாற்றுத்திறனாளிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 மணி நேரம் கால அவகாசத்துல இந்த மெயின் எக்ஸாம் நல்ல நேரம் எடுத்து எழுதலாம். நல்லபடியா எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மறந்துடாதீங்க, தேர்வு சென்டர், எக்ஸாம் சென்டருக்கு நீங்க போகும் பொழுது உங்களோட ஹால் டிக்கெட்டை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோங்க. உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசி நேரம் டவுன்லோட் பண்ணுவோன்னு இருக்காதீங்க. ஏன்னா சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். நமக்கு இன்னும் 10 நாட்கள் கிட்ட கால அவகாசம் இருக்கு. 10 நாள் 11 நாள் இருக்கு. ஸோ முன்னக்கூட்டியே டவுன்லோட் பண்ணி உங்களோட எக்ஸாம் வென்யூ எங்க, சென்டர் எங்கன்னு தெரியப்படுத்திக்கோங்க. அது எங்க இருக்கு, எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு, இதெல்லாம் நாங்கள் முன்னக்கூட்டியே வந்து தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.